விவாகரத்து வழக்குகளால என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம். வருங்கால சமூகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன் இல்ல அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேஸ் இருக்காது. ம். இப்ப நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த குழந்தை வந்து ஓடி போயி அழறதுக்கோ, இல்ல தங்குறதுக்கோ ஒரு இடம் இல்ல. ஏற்கனவே இவளுக்கு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இது நீங்க போக்சோ கேஸஸ் கூட கனெக்ட் பண்ணி ஓகே. பாருங்களேன். ஃபைன். ஒரு அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெருசா இருக்கு. அவங்களுக்கே கூட யாரும் துணை இல்லன்னு, ஒரு மாரலா சப்போர்ட் இல்லன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை அவளோட பிரச்சனைய கொண்டு போய் அவங்க அம்மாகிட்ட திணிக்கவே திணிக்காது. ம். அப்ப குழந்தைக்கும் அம்மாவுக்குமான இன்டராக்ஷன்ஸே கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த குழந்தை அதுவாவே நெனச்சுக்கும். அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்கும்போது, இத ஒரு பிரச்சனையா நம்ம ஏன் போய் சொல்லுவோம்? அப்ப அந்த குழந்தைக்கு நடக்கிற பிரச்சனைய டிஸ்கஸ் பண்ண கூட, அங்க ஒரு ஃபேமிலி இல்ல அப்படிங்கிறது தான். அம்மா இருப்பாங்க. ஆனா, அங்க ஒரு ஃபேமிலி இருக்காது. அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாங்கன்னா, ம். அப்பா கிட்ட போய் சொல்லலாம். அப்பா ஒரு பிரச்சனையில இருந்தாருன்னா, தாத்தா கிட்ட போய் சொல்லலாம். இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நம்ம இப்ப மிஸ் பண்றோம். இதனால வளரக்கூடிய இனி வரக்கூடிய வருங்கால குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணுவாங்க.